இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பிறப்பு சான்றிதழ்லாம் கொண்டு வர முடியாது. இல்ல. எனக்கெல்லாம் நேட்டிவிட்டி சான்றிதழ் நான் எங்க பொறந்தேன் அப்படின்ற நேட்டிவிட்டி சான்றிதழ் இருக்கு. நான் எந்த ஊரை சேர்ந்தவன் அது இருக்கு. நான் பொறந்த தேதி கிடையாது. என் ஜாதகத்தை தான் கொண்டு போனோம். ஏத்துக்குமா தேர்தல் ஆணையம்? முடியாது. அப்புறம் ஒருத்தன் தன்னுடைய பீகார் வாசி, வாக்காளன், இந்தியன் அப்படின்ற அடையாளத்தை நிரூபிக்கக்கூடிய ரேஷன் கார்டை ஏத்துக்க மாட்டேன். எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, எபிக் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இது உங்களுடைய கொடுத்தது ஓட்டிங் கார்டு ஏற்றுக்க மாட்டேன். ஆதார் கார்டு 18,000 கோடி கொடுத்துட்டு இந்தியா ஃபுல்லாக பண்ண அந்த ஆதார் கார்டு ஏற்றுக்க மாட்டேன். இது அப்புறம் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அதனுடைய கார்டு ஏற்றுக்க மாட்டேன். வேண்டாம், ஏற்றுக்க மாட்டேன். இதெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணலாம், இதெல்லாம் மாற்றி போடலாம், டூப்ளிகேட் கொண்டு வரலாம் அப்படின்றது தேர்தல் ஆணையம். இப்போ இதுதான் அரசாங்கம் இந்திய நாட்டு குடிமக்களுக்கு கொடுத்த ஆவணங்கள். ஒன்று மாநில அரசு, மற்றதெல்லாம் ஒன்றிய அரசு, இன்னொன்று தேர்தல் ஆணையம். எதுவுமே இல்லை அப்படின்னா எங்கே போகிறது? பாஸ்போர்ட்டு கொடு, சொத்து ஆவணம் கொடு, அதை காட்டு. நான் எப்படி எல்லார்கிட்டையும் சொத்து ஆவணம் இருக்கும்? பீகார் என்ற மாநிலம் வந்துட்டு இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய மாநிலம்.